கபிலவனம். ஸோ இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன? இந்த கோவில் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு? நம்ம ஆசைப்பட்டு போகிறத விட ஆண்டவன் கூப்பிட்டா தான் போகணும். இது கோவில் இல்லை, இது முருகர் தவம் புரிஞ்ச இடம். இந்த கோவில் வந்து தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வித மக்களும் வணங்குற கோவில். ஸ்ரீலங்காவில் எந்த பிரசிடெண்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு இங்கே வந்து வழிபாடு பண்ணிட்டு தான் போய் பதவி இருப்பாங்க. அங்கே வந்து ஆறு இருக்குது. அந்த ஆறில் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் பார்க்குற பெரும் பணக்காரர்கள் வருடத்துக்கு ஒரு தடவையாவது அந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு அதை காசு போட்டுக்குவாங்க. இன்னொரு எந்திரம் இந்த காட்டில் அவர் மறைச்சி வச்சதாகவும் ஐடியா வந்து சித்தர்கள் நடமாடுற பூமி. இது வந்து வேறு டைமென்ஷன், இது வந்து வேறு போர்ட்டல், வேறு உலகத்துக்கு போர்ட்டல். எந்த பிரெயினும் ஒட்டாது. ஏலியன்ஸ் இன்னும் வருது தான் அங்கே வந்து நிறைய ஐடியா. அதாவது கட்டுக்கதை இல்லை, நிறைய பேர் பார்த்ததா ஐடியா. ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு டிவைன் தினேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பேசிட்டு வரீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கோவில்கள் வந்து நிறைய கோவில் வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கோவில்களுக்கும் போக ட்ரை பண்ணுறோம். அதை தாண்டி உலகம் முழுவதுமே வந்து நிறைய லட்சக்கணக்கான கோவில்கள் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நம்மளால் போக முடியலன்னா கூட அங்கே என்ன மாதிரியான கோவில்கள் இருக்குது, கோவில்கள் வந்து என்ன மாதிரியான தத்துவத்தில் வந்து இயங்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளில், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ரீலங்கா பற்றி பேச போகிறோம். ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கோவில்கள், அதோட வரலாறு, ஸோ அங்கே நம்மளால் போக முடிஞ்சால் போகலாம், போக முடியாதவங்க வந்து இந்த காணொலி மூலியமாக அந்த கோவில் பற்றின சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு எபிசோட் வந்து பண்ண இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலவனம். ஸோ இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன? இந்த கோவில் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு? என்ன தத்துவத்தில் இந்த கோவில் வந்து எங்கே? இதை பற்றி நம்ம நேயர்களுக்காக சார். ஸோ கபிலவனம் அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், போக முடியலன்னா கூட இது கேட்கும்போது போகிற மாதிரி தோணும். எல்லாராலேயும் போக முடியும், மனசு வச்சா எல்லாராலேயும் போக முடியும். இன்னொன்று ஆண்டவன் கூப்பிடணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் இந்த கபிலவனம் சொல்கிறது. நம்ம ஆசைப்பட்டு போகிறத விட ஆண்டவன் கூப்பிட்டா தான் போகணும். என்னென்னா இது கோவில் இல்லை, இது முருகர் தவம் புரிஞ்ச இடம். இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட், சரிங்களா? ரொம்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட். இது உள்ளே போகணுன்னா கவர்மெண்ட் பர்மிஷன்ஸ் வாங்கணும். நான் வந்து அங்கே நம்மளுக்கு சிவனடியார்கள் நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறதுனால ஸ்ரீலங்காவில் இருக்கிற சிவனடியார்கள், அவங்க ஒருத்தர் மெயினான ஒருத்தர் சிவசங்கர் சொல்லிட்டு நிறைய சிவனடியார்களோட சேர்ந்து நம்ம உள்ளே போனது. அவங்க அந்த பர்மிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வாங்கி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கோவில் வந்து தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வித மக்களும் வணங்குற கோவில் இது, சரிங்களா? சிங்கள மக்களும் வந்து வணங்குவாங்க, தமிழர்களும் வணங்குவாங்க, மற்ற ஒன்றும் பல மதத்தினர் வணங்குவாங்க. மெயினாக இல்லை சீக்ரெட்டாக அங்கே என்னென்ன நடக்குதுன்னா, இது அதிகாரப்பூர்வம் இல்லை, ஆனால் அங்கே போகும்போது எனக்கு சொன்னது, ஸ்ரீலங்காவில் எந்த பிரசிடெண்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு இங்கே வந்து வழிபாடு பண்ணிட்டு தான் போய் பதவி இருப்பாங்களாம். இது வந்து ஒரு வழக்கமாகவே இருக்குது. அதே மாதிரி இப்போ பிரசிடெண்ட், அந்த காலத்தில் ராஜாங்களும் அவங்க பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து வணங்கிட்டு தான் போவாங்க. அங்கே வந்து ஆறு இருக்குது. அந்த ஆறில் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் பார்க்குற பெரும் பணக்காரர்கள் வருடத்துக்கு ஒரு தடவையாவது, அப்படி இல்லைன்னா அவங்களால எப்போ முடியலையோ கஷ்டத்தை இருக்கும்போது அந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு அதை காசு போட்டு போவாங்க. நான் கரெக்டாக அக்ஷய திருதிகைக்கு அங்கே இருந்தேன். அந்த ஆற்றுல நாங்கள் தவம் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய காசுலாம் வரும். அதெல்லாம் என்னென்னா அந்த முன்னாடி வந்து போட்டவங்க போட்டதுன்னு சொல்லிட்டு. மெயின் என்னென்னா முருகர் தவம் பண்ண இடம். முருகர் மட்டும் இல்லாமல் போகர், அகத்தியர், பாபாஜி இவங்களும் தவம் பண்ண இடம். நீங்கள் வந்து நம்ம போகர் வந்து நவபாஷண முருகர் சிலை செஞ்சாருன்னு சொல்கிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா பழனியில் மட்டும் நவபாஷணம் சிலை இருந்தது அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு பேச்சு தான் பழனிலேயே இன்னொரு 2வது நவபாஷண சிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தோன்னா கொடைக்கானலில் குழந்தை வேலப்பர் சுவாமி அவரும் நவபாஷணம்னு சொல்லிட்டு இருந்தது. என்னென்னா போகர் நிறைய செஞ்சுருக்காரு. இலங்கையில் கபிலவனத்தில் வந்து போகர் ஐயா நவபாஷண வேல் செஞ்சதாக ஐதீகம் இருக்குது, எந்திரங்கள் செஞ்சதாக ஐதீகம் இருக்குது. அவர் கொடுத்த ஒரு எந்திரம் தான் கதிர்காமத்தில் இருக்கிற, நம்ம கதிர்காமம் பற்றியும் பேசுவோம். இன்னொரு எந்திரம் இந்த காட்டில் அவர் மறைச்சி வச்சதாகவும் ஐதீகம் இருக்குது. சித்தர்கள் நடமாடுற பூமி இது.
எப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட கொழும்புலேருந்தே நாங்கள் வந்து ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணாத ஒரு மாதிரி சவுத்து சென்ட்ரல் ஸ்ரீலங்கா கிட்ட வரும். அது நீங்கள் காடு வரைக்கும் காரில் போயிடலாம். அங்கே விட்டுட்டு அங்கேருந்து ஜீப் மட்டும்தான். அது கவர்மெண்ட் கீழே இருக்குது. ஆஸ் ஐ செட், பிரசிடென்ட்லேருந்து எல்லா டாப் பணக்காரர்களும் வரதுனால கபில வனத்தில் கோர் ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் முருகர் தவம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆர்மி கேம்ப் இருக்கும். ஸோ அங்கே எப்போவுமே ஆர்மி வந்து ஒரு டெபுட்டேஷனை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது சில பேருக்கு வந்து இவங்க தான் வண்டி ஓட்டலான் இருக்கும். ஸோ அந்த வண்டியில் கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் எப்படின்னா கோவில் போகிறதுக்கு முன்னாடியே அதர்வன வேதம் பிரகாரம் எல்லா தேவதைகளை கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காட்டுள்ள போவோம். ஓகே. அதுலேயே சிறுகாடு பெரிய காடுன்னு இருக்குது. முன்னாடி நீங்கள் அதை டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்பராக போனாலே காட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஐயா தவம் பண்ண இடத்துக்கு போகிறதுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் ஆகும் நார்மலாக ஜீப்பில் போனால். ஆனால் எத்தனை மணிக்கு போய் சொல்வீங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நடுவில் நான் கேட்டேன் இது எவ்வளோ நேரம் ஆகணும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. காடு எப்போ அளவு பண்ணுதோ அப்போ தான் போய் சேர்ற முடியும். நாங்கள் 12 மணி நேரத்தில் போனோம். ஏன்னா எங்கள் ஜீப் வந்து நடுவில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நிறைய பேர் 1.5 நாளாக இருக்குது போயிடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அது ஒரு மேஜிக்கல் ஃபாரஸ்ட் தான். ஒரு தோராயமாக ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா சிறுகாடை தாண்டிட்டு பெருகாடு உள்ள போகலாம். என்ட்ரன்ஸ் அந்த மெயின் ஃபாரஸ்ட், அந்த கோர் ஃபாரஸ்ட்டுக்கு என்ட்ரன்ஸ். அங்கே வந்து முருகருடைய ஒரு எல்லையில் முருகர் இருப்பார். அங்கே நாங்கள் ஒரு தவம் பண்ணுவோம். வராகிக்கு தவம் பண்ணோம். ஏன்னா வராகி அம்மன் தான் அந்த காட்டை பாதுகாக்கிற தேவதை. ஸோ வராகி அம்மனுக்கு தவம் பண்ணோம். போகர் ஐயாவுக்கு, சித்தர்கள் எல்லாருக்கும் தவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பியும் ஜீப் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து முருகத்தில் போனோம். ஒரு 3 நாள் காட்டில் இருந்தோம். அந்த 3 நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவம். என்னுடைய அனுபவம் என்னென்னா எனக்கு எதுவுமே யோசிக்க முடியல. ஜென்ரலாக என்னுடைய டைப் என்ன, நான் என்ன யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஜோதிடம் சம்மந்தமாகவோ இல்லை அடுத்து யாருக்கு ட்ரைனிங் தரணும், என்ன தரணும், இன்னொன்று எங்கே யார் போனாலும் அங்கேயே தமிழர்கள்னால நம்ம இன்டர்வியூஸ் வரதுனால அவங்க எல்லாருக்கும் தெரியுது. நல்லா ஜோதிடம் கேட்பாங்க, சொல்லுவோம். ஆனால் அந்த 3 நாள் நான் யாருக்குமே உள்ள ஜோதிடம் பார்க்கல. அந்த 3 நாள் எனக்கு ஜோதிடம் எதுவுமே ஞாபகம் இல்லை, பிளாங்காக இருந்தது. என் கூட நிறைய சிவனடிகள் அதில் ஒருத்தர் வந்து கோபி சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அங்கே மடம் வச்சுருக்கார். அவர் ஐயா கூட வந்தார். அதை கேட்டால் ஐயா எனக்கு எதுவும் தோண மாட்டேதுங்க ஐயா, எதுவும் தோண மாட்டேன், என் பிரச்சனை எதுவுமே தோணும். அது இது வந்து வேறு டைமென்ஷன், இது வந்து வேறு போர்ட்டல், வேறு உலகத்துக்கு போர்ட்டல் எந்த பிரெயினும் ஒர்க் ஆகாது. ஜஸ்ட்டு ஆண்டவன் நினச்சி அப்படியே இருங்கண்ணா. ஏலியன்ஸ் இன்னும் வருது அங்கே வந்து நிறைய ஐதீகம் இருக்குது. அதாவது கட்டுக்கதை இல்லை, நிறைய பேர் பார்த்ததா ஐதீகம் இருக்குது. அதில் முருகர் வந்து வெள்ளை மயிலில் முனிவர் மாதிரி வருவார். இது எதுனா அங்கே ஒரு சிங்களருக்கு அந்த காட்டில் போகும்போது காட்சி தந்தாங்க. அந்த காட்சி அவர் வரைஞ்சி சிங்கள பத்திரிகையில் வந்தது. அதில் வந்து அவர் வந்து ஒரு முனிவர் வேஷத்தில் இருப்பார். கபில வனமே அதுதான். கபில முனி தவம் செய்த வனம் கபில வனம். அந்த கபில முனிவர்னும் சொல்கிறாங்க நிறைய பேர், அவரை முருகர்னும் சொல்கிறாங்க. புத்திசமில் போனால் அவர் வேற ஒரு விதமாகவும் பார்க்குறாங்க. அதனால் அங்கே நிறைய மதம் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரி வச்சுருக்காங்க. ஆனால் பேஸ் என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல், ஹைலி பவர்ஃபுல். எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா, நீங்கள் வந்து யானை பார்த்துருக்கீங்கல்ல, எங்கெங்கே யானை பார்ப்பீங்க? மோஸ்ட்லி ஜூவில் பார்ப்போம், கோவிலில் யானை பார்ப்போம். எங்கள் கூட காட்டு யானை இருந்தது. நான் இப்படி நிற்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்களோ அந்தளவுக்கு காட்டு யானை இருந்தது. தூக்கிட்டு இருக்கோம், என்னமோ வந்து இடிக்குது. என்னடா அந்த இப்படி எடுத்து பார்த்தா யானை. உங்களால் எதுவுமே பண்ணாது. வந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் பயந்தோம், யாரும் கிட்ட போகல. ஒரு 1/2 hour கொஞ்சம் நேரம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் போய்ட்டு பழம் கொடுத்தோம். நைட்டு வந்தது பழம் கொடுத்தோம். நைட்டு நாங்கள் 3 நாளும் தவம் பண்ணுவோம். நைட்டு தவம் பண்ணுவோம், காலையில் தவம் பண்ணுவோம், யாகம் பண்ணுவோம். யாகம் பண்ணுற நேரத்தில் வரோம். நைட்டு யாகம் முடிச்சுட்டு தான் படுத்தோன்னு வந்தது. பழங்கள் கொடுத்தோம், சாப்பிட்டுச்சு. அங்கேயே இருந்தது. நைட்டு பூரா அங்கேயே இருந்தது. ஒரு 3:30-4 மணிக்கு எங்களுக்கே கண் உறங்கிடுச்சு. எப்போ போச்சு போயிடுச்சு. அப்புறம் காலையில் திருப்பி ஒரு 4:30-5 மணிக்கு ஒரு 1 hour படுத்துட்டு எழுந்து பார்த்தா யானை இல்லை. திருப்பியும் நாங்கள் காலையில் யாகத்துக்கு ரெடி ஆகிறோம், யாகம் ஸ்டார்ட் ஆகிறோம், வேற ஒரு யானை வந்துச்சு. இப்போ அந்த யானையும் அதுனா யாகத்தண்டை வந்தோன்னா சாப்பாடு கொடுத்தா சாப்பிடும். அந்த நைட் அந்த யானை ஏன் வந்ததுன்னா பாதுகாப்பு. எங்கே பாதுகாப்பு? ஏன்னா அங்கே கரடி, சிறுத்தை, நீங்கள் எந்த பாம்பு, எந்த மிருகம் கேட்டாலும் அந்த மிருகம் அங்கே வரும். எங்களுக்கு பாதுகாப்பாக அந்த யானை இருந்தது. காலையிலேயே அதே மாதிரி தான் யானை வந்துச்சு. இது யானைன்னு இது வந்து சாமி யானை, நம்மளை ஒன்றும் பண்ணாது அந்த மாதிரி இல்லை. நம்ம ஒழுங்காக இருந்தால் ஒன்றும் பண்ணாது. என்ன ஆகும்னா, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு தீவு, அந்த தீவில் தான் முருகர் தவம் பண்ணதா ஐதீகம். இப்போ அந்த தவம் பண்ண இடத்துல ஒரு புளிய மரம் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல புளிய மரம் அவ்வளோ சீக்கிரம் வராது.
அங்கே இருக்க புளிய மரம் பலாயிரம் வருஷம் ஓல்ட். அங்கேருந்து நாங்கள் தவம் பண்ணும்போதும் பயங்கரமான எனர்ஜி, சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் பூஜைக்கு போவோம். வெளியே யாகம் இன்னொரு இடத்துல, அங்கே யாகம் அலௌடு இல்லை நம்மளுக்கு. வெளியே யாகம் போய்ட்டு கடந்து ஆறில் நடந்து போய் தீவுள்ள போயிட்டு அந்த புளிய மரத்தாண்ட கொஞ்ச நேரம் உட்காந்து தவம் பண்ணிட்டு வருவோம். நீங்கள் காலையிலேருந்து எவ்வளோ நேரம் வேணால் அங்கே இருக்கலாம். அங்கே ஆர்மி பீப்புள் இருப்பாங்க. ஆர்மி பீப்புள்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கீழே இருக்கும், எல்லோரும் இருக்கலாம். 3லேருந்து 4 மணிக்குள்ளே அங்கே ஒரு யானை வரும், கம்முன்னு நிற்கும், எதுவும் பண்ணாது. 4 மணிக்கு மேலே யாருன்னா அங்கே உக்காந்துட்டு இருந்தோன்னா துரத்தும். ஓகே. நாங்கள் வந்து வந்துருச்சு பார்த்தோம், எதுவும் பண்ணலைன்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டு அங்கே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அங்கே இருந்த பெரியவங்க சொல்லிட்டாங்க, இல்லை கிளம்பு, 4 மணிக்கு மேலே அது துரத்த ஆரம்பித்தா கிளம்பு. கரெக்டாக 4 மணிக்கு அந்த பிளிரிட்டு ஓடி வந்தது பாருங்க. ஒவ்வொரு துண்டை காணும் துணியை காணும் ஓடி வந்து அந்த நாங்கள் யாகம் பண்ணும்போது வந்த யானை இல்லை, இது வந்து வேறு மாதிரி யானை. இந்த யானை பார்க்கவே இந்த கும்பன் படம்ன்ற மாதிரி பயங்கரமாக இருந்தது. கரெக்டாக 4 மணிக்கு துரத்த ஆரம்பித்தா 4:30க்குள்ளே அது தீவுலேருந்து ஓடுற வரைக்கும் துரத்திட்டே வரும். அது வந்து ஆற்ற கடந்தால் தான் தீவை கடந்தா அந்த 6 வரைக்கும் துரத்திட்டு வரும், எல்லோரும் ஓடிடுவாங்க. இது என்ன ஐதீகம் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இப்போ இல்லைங்க, பலாயிரம் வருஷமாக இருக்குது. ஆர்மி பீப்புளும் 4 மணிக்கு மேலே அங்கே இருக்க மாட்டாங்க. ஆர்மி பீப்புள் 4 மணிக்கு முன்னாடி இருந்தால் 4 மணிக்கு மேலே அவங்களும் ஆற்ற கடந்தாங்க. யாருமே 4:30க்கு அப்புறம் யாருமே உள்ளே இருக்கக்கூடாது, தீவில் வெளியே வந்துடணும். அது நீங்கள் ராஜா, பிரசிடென்ட், யாரை வேணாரு, எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் துரத்த யானை வரும். எங்கேருந்து வரும், எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் வந்துடும், சரிங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, 4:30க்கு அப்புறம் அங்கே வந்து தேவர்கள் வருவாங்க, ரிஷிமார்கள், தேவர்கள் பூஜை பண்ண வருவாங்க. அதனால் அந்த டைமில் மனிதர்கள் யாரும் இருக்குன்னா நேச்சுரலாக நடக்குது. நேச்சுரலாக அலாரம்லாம் இல்லை, நேச்சுரலாக யானை வரும், துரத்தும் போக. நான் வந்து யானை பார்த்துருக்கேன், இப்போ முதுமலை காட்டுக்கு போவோம், நிறைய பார்த்துருக்கேன், யானைலாம் பார்த்துருக்கோம். பட் அவ்வளோ ஒரு ஓப்பன் ஃபாரஸ்ட்டை கூப்பிட்டு தொட்டுலாம் பார்த்ததில்ல. வந்துட்டு நாங்கள் பணம் கொடுத்து நாங்கள் மஞ்சள் தடவணும், குங்குமம் தடவணும், எதுவுமே பண்ணல. ஆனால் அந்த 4 மணிக்கு பார்த்த யானை கிட்ட கூட நீங்கள் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் ஃபாரஸ்ட். அங்கே வந்தவங்க எல்லாருமே சிவனடியார்கள்னு சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் ரொம்ப பெரிய ஆள். வேர்ல்டு டாப்பஸ்ட்டு நாதஸ்வர வித்வான் இருக்கார், அவர் இலங்கையை சேர்ந்தவர், யாழ்ப்பாணம் சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் பாலமுருகன் அண்ணா, லண்டன்லாம் போய் கச்சேரி பண்ண அவரெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு சங்கீதம் வாசிக்க மழை பெஞ்சுது. நம்ம கிண்டல் அடிப்போம் தெரியுமா, இந்த ராகம் பாட்டால் மழை பெய்யுமா, அவர் பாடும்போது மழை பெஞ்சுது. ஒரு சக்கரத்துக்கு ஒவ்வொரு ராகம் இருக்குது. துரியத்துடைய ராகம் பாடும்போது நாகத்தோடைய சவுண்டு வரும். அது பண்ணும்போது அந்த மரத்தில் ஹனுமான், குரங்குங்க எல்லாம் அப்படி வேகமாக ஆட்ட ஆரம்பிச்சு. நாங்கள் பயங்கரமான மேஜிக்கல் ஃபாரஸ்ட். அங்கே வந்தவங்களாம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அதில் ஒரு ஐயா வந்திருந்தார், அவருக்கு கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 42 வருஷமாக பாத யாத்திரை பண்ணுறாரு. 42 வருஷமாக வருஷம் ஆல்மோஸ்ட் 300-400 கிலோமீட்டர் நடப்பாராம். யாழ்ப்பாணம்ன்றது நார்த் ஸ்ரீலங்கா, கதிர்காமம்ன்றது சவுத் ஸ்ரீலங்கா. நார்த்லேருந்து சவுத்துக்கு அவர் ஒரு பெரும் மக்களை திரட்டிட்டு அவர் நடந்து வருவார். அது சொன்னால் 300-400 கிலோமீட்டர் கிட்ட சொன்னார். வருஷம் நடந்து வந்துட்டுருக்காரு. அவரும் கபிலவத்தை தவத்துக்கு வந்திருந்தார். ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட இருந்து அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கேட்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இப்போ அதான் நாங்கள் பேசியிருந்தோம், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாடு சின்னதாகிடுச்சு. ஒரு காலத்தில் தென்னிந்தியா, இலங்கை எல்லாமே தமிழத்துக்கு கீழே இருந்தது. ஸோ நம்ம இதை தாண்டி முருகர் தவம் பண்ண இடம், சித்தர்கள் தவம் பண்ண இடம் இன்னும் நிறைய இருக்குது. நிறைய பவர்ஃபுல்லான பிளேஸ் இருக்குது. என்னுடைய ஆசை, நம்ம தமிழ் மக்கள் வந்து இந்த இடம்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அங்கே இருக்க சக்திகள் பெறணும். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்ணுறவங்க அங்கே போயிட்டு நிறைய சித்தியாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ பவர்ஃபுல் பிளேஸ், சீக்கிரம் நம்ம மக்கள் அங்கே போகணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன வரலாறு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கூட இதில் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து நிறைய கோவில்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் இன்னும் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.